வணக்கம். ஆக்சுவலாக வாட் மேக்ஸ் யூ அட்ராக்டிவ்? சில பேரை பார்த்தா ஆள் பார்க்க கொஞ்சம் ஒரு சுமாராக தான் இருப்பாங்க, பட் அட்ராக்டிவாக இருப்பாங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ஆகட்டும், காலேஜ், ஆஃபீஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மேபி ஆள் கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க. நம்ம நிறைய செலிபிரிட்டிஸில் கூட சொல்லுவோம். லுக்கு மேபி அப்படி இப்படின்னு தான் இருக்கும், பட் ஆள் நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு ஃபீல் ஆவாங்க. அது நம்ம நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு காரணம் அவங்களோட ஆக்சுவல் ஒரு கேரக்டர், அவங்களோட அதனால அவங்க வந்து அதுக்காக ட்ரை பண்ண ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயங்களாகட்டும், இந்த விஷயங்களை சார்ந்து தான் ஒருத்தங்க மேலே அட்ராக்ஷனுங்கிறது உருவாது. ஜஸ்ட் பை லுக் ஒருத்தங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஒருத்தங்க கொஞ்சம் பாடியில் பில்டு ஜிம்முக்குலாம் போய் பாடி பில்ட் பண்ணிட்டுருக்காங்க, கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் செகண்டரி. பட் இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்குது. மனதளவுலையும் சரி, சில விஷயங்கள் நம்ம உடல் அமைப்பில், நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட நம்ம அதை பிரதிபலிக்கிறோன்ற விஷயத்தையும் வச்சு தான் அட்ராக்டிவ்னஸ்ங்கிறது மாறுபடுது. அந்த விஷயத்த எந்த மாதிரி விஷயங்கள் பிரதிபலிக்குது, நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலோ இல்லை சரி பண்ணிக்கிட்டாலோ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேயும் பார்த்து எடுத்து வச்சு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன் பை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ ஒரு ரூம்குள்ளேயே இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒரு கிளாஸில் எங்கேயாவது இருக்கீங்க. இப்போ ஒரு 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமுக்குள்ளே. இது வரைக்கும் நீங்கள் அவங்கள பார்த்ததில்ல, அவங்கள பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அதில் 2 பேரில் ஒருத்தர் உள்ளே வரப்போவே நல்லா ஒரு 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 நல்ல போல்டாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இல்லை கான்ஃபிடென்ட்டாக தலையை நேராக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக க்ரூம் பண்ணிவிட்டு உள்ளே வரவங்கள பார்த்தா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுமா? இல்லை உள்ளே வரப்போவே ஒரு மாதிரி தலை குனிய போட்டுட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவோ இல்லை நர்வஸாகவோ இல்லை கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸாகவோ இல்லை எந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வெல் க்ரூம்டாக இல்லைனாலோ இல்லை கான்ஃபிடென்ட்டாக ஒரு நர்வஸோடையே இருந்தாலோ நீங்கள் யார் வந்து இதில் கான்ஃபிடென்ட்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க? அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்த ஒரு ஆள் தானே. அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து தொடங்குறதாகட்டும், நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மக்கிட்ட பை டிஃபால்ட் இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு தான் அந்த அட்ராக்டிவ்னஸ்ங்கிறது இருக்குது. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நீங்கள் ஒரு க்ரூம் பண்ணுறதுனாலேயே, நீங்கள் போய் மேக்கப்லாம் போட்டு நீங்கள் நல்லா உடம்புல ஏற்றிக்கிட்டு போயிருந்தனாலே எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுவாங்கன்றலாம் சொல்ல முடியாது. அகைன் ஃபஸ்ட்டு வந்து பாடி லாங்குவேஜ் அந்த விஷயத்தை பற்றி எப்போவுமே ஒரு ஓப்பன் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னா ஜஸ்ட் லைக் தேட் நீங்கள் உட்காந்துட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு இப்படி திருப்பிக்கிட்டு கையை போட்டு இப்படி பிசைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ்னே விடுங்க. உங்களுக்கு மேலே ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி ஃபர்ஸ்ட் வருது அந்த இம்ப்ரெஷனுங்கிறதே கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிஃபாக அவங்கள கண் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து பேசி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்மைலோட லிஸ்னிங்கோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ஒரு அட்ராக்டிவ்னஸ்ங்கிறது ஆகட்டும், ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறது டிஃபால்ட்டாக இங்கே வந்து கொஞ்சம் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அவங்ககிட்ட பேசுகிறதுங்கிறத இருக்க மட்டும், சேம் டைம் அவங்களும் உங்கள்கிட்ட கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், பேசலாங்கிற அளவுக்கு தான் உங்கள் பாடி லாங்குவேஜே இருக்கணுன்றதை தாண்டி நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதே லிசன் பண்ணுறது இல்லாமல் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேற எங்கேயோ கையை வச்சுக்கிட்டு கண்டபடி தலையை கோதிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அகைன் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் இல்லாததில் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனவுடனே நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் போய் உட்காந்துட்டோன்னே நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ற மாதிரி ஒரு பயத்தை இல்லாமல் நீ வந்து அதை வெளிக்காட்டிக்கிறதா இல்லாமல் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஓப்பனாக போல்டாகவே எனக்கு இன்னும் கொஞ்சம் பிட் நர்வஸாக இருக்குது, பட் ஐ வில் மேனேஜ், ஐ கேன் ட்ரை டு டாக் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அக்செப்டன்ஸாக இருக்கணும். இந்த விஷயத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடென்ஸுங்கிறது இந்த ஒரு விஷயத்தை தாண்டி தான் நீங்கள் போய் அதை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஐ கான்டாக்ட். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் ஐ கான்டாக்ட் வச்சு பேசி பழகுங்க. இல்லை ரொம்ப நேரம் பார்த்து எனக்கு அது வரமாட்டேங்குது, என்னென்னா நிறையா அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து கண் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அதை கண்டினியூஸாக அது பண்ண முடியாது. மேபி அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி இருக்கலாம். பட் அந்த டைம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நீங்கள் வந்து வேறு இடம் பிரேக் விட்டுட்டு திரும்ப நீங்கள் அவங்க கண் பார்த்து தான் பேசுகிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை கண்ணை பார்த்து எக்ஸாக்டாக பேச முடியலன்னா கான்சன்ட்ரேட் நெத்தியில் அவங்க நெத்தியை பார்த்து பேசுங்க. அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக கொடுக்கும். பட் அகைன் அட் சேம் டைம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு லிசனிங் ப்ரொஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் ஐ கான்டாக்ட்ன்றது முக்கியம் பேசுகிறப்போ, இன்னொருத்தர்கிட்ட எப்பவும் பேசுகிறப்போ. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள்,
ப்ரெசன்ஸ். ஒரு நீங்கள் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கே ப்ரெசன்ஸில் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்கள். லிசன் பண்ணுறதுல இருக்குது மேட்டர். ஏன்னா அவங்க சின்ன 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 சொல்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் டீட்டெயிலில் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்துக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்ப தான் அவங்க ஆல்மோஸ்ட் அந்த விஷயத்தை பார்த்து உங்களை ஓகே இந்த விஷயத்தை நீ நோட் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு டைம் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது வேற எங்கேயோ மைண்டை வச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணணும், இல்லை ஃபோன் எடுத்து பேசுறது, ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறது, மைண்டு வேற எங்கேயோ வச்சுட்டு ப்ராப்பராக லிசன் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அதை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேங்கிறது மேபி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் அங்கே ப்ரெசென்ட் கம்ப்ளீட்டாக இருங்க. நீங்கள் எங்கே பேசிகிட்டு இருக்கீங்களோ அங்கே கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட் இருந்தால் அவங்க சொல்கிறது என்னென்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். இது ப்ரெசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் நிறைய அதான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் மாதிரி நீங்கள் காலேஜ் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்லை போகிற இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேபி அவங்க பார்க்குறதுக்கு குட் லுக்கிங்காக இல்லைன்னா கூட டாமினேட்டிங்காக இருப்பாங்க. மெயினான காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கான்ஃபிடென்ட் போல்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல பேசுகிறதுக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சேம் டைம் வந்து அங்கே கொஞ்சம் ஹியூமர் இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல அவங்க வந்து ஓவர் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பிஹேவியர் கொஞ்சமாக அது வளர்த்துக்கோங்க. ஒரு இடத்துல போய் முறைச்சிக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்தா யாருமே வந்து பேச மாட்டீங்க, சோகமாக உட்காந்தா அப்படியே தான் உட்காந்துருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த பேசினாலும் உட்காந்து இந்த வடிவேல் ஒரு படத்தில் டீ கடைக்காரன்ட்ட போய் டீ கடை குடிச்சிட்டு பாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காம முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்காக சில விஷயங்களை கற்று வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசுகிறாங்கன்னா அதோட பேசிக் நாலேஜ் பேசுகிற அளவுக்காவது நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் பேசுகிறாங்களே நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிலன்ற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க பாட்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்போயே அங்கே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகே இந்த இவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் போல இருக்குது, இவங்களுக்கு இதில் நாலேஜில் போல இருக்குன்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இல்லாதலையும் கொண்டு போய் மூக்க நாலேஜ் அது இப்படின்னு பேசுகிறதும் அந்த இடத்துல பெரிய தப்பு தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல அட்ராக்டிவான்றதை தாண்டி ஒரு குரூப்பில் நீங்கள் தனியாக தெரியணும், இல்லை அட்ராக்டிவாக தெரியணும்னா ஒரு போல்ட் ஆகட்டும், கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், அதை தாண்டி இங்கே இருக்கிற ஒரு ஹியூமர் அது ரொம்ப முக்கியம். அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து அகைன் ஒரு எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்கள்கிட்ட டேட் நீங்கள் வந்து நைட்டு ப்ராப்பராக தூங்காமல் ப்ராப்பராக டயட் இல்லாமல் இருந்தால் ப்ராப்பராக ஒரு நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கேரி பண்ணிட்டு போகும்போது நீங்கள் ஆப்வியஸாக அதை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நீங்கள் வந்து அப்படியே அங்கே கடத்தி அங்கேயே கொண்டு போய் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல நீங்கள் போய் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களால் நல்ல எனர்ஜியை கொடுத்து பேச முடியும். அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னால் க்ரியேட் பண்ண முடியுன்றது நீங்கள் நம்புறீங்க. ஃபஸ்ட்டு அதை நம்பி முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அது மேபி இது எவ்வளோ பாசிபிளாக உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு தெரியல, பட் இது ட்ரை டு பிரிங் இட். அடுத்து செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் அவங்ககிட்ட இருக்கிற குறைகள்னு சொல்ல முடியாது, சில விஷயங்கள். சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பால்டாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் டஸ்கியாக இருக்குது. இதெல்லாம் நான் எந்த ஒரு இடத்துலையும் குறையாக சொல்லலை, பட் இந்த விஷயத்த நினச்சி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை வந்து அதை நான் வந்து மறைக்கிறேன்ட்டு நீங்கள் சில விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் சரி பண்ணுறேன்ட்டு கண்டதை போட்டு அப்புறது தேய்க்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி நான் இப்படி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து போய் ஓப்பன் அப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் அந்த விஷயத்தில் ரிப்பீட்டடாக யாராவது ஒருத்தங்களை உங்களை கிண்டல் பண்ணுறாங்களோ இல்லை யாராவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னா ஓகே அது நான் ஒத்துக்கிறேன், இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட நீ பேச வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டீசெண்டாக ஒரு டைம் சொல்லிடுங்க. அது சொல்லியும் அது யாராக இருந்தாலும் ரிப்பீட்டடாக அது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தால் பெட்டர். நீங்கள் அவங்களோட எந்த ஒரு கம்யூனிகேஷனாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிய வரும், ஓகே இவங்க கொஞ்சம் சீரியஸாக தான் இந்த விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னு. மேபி உங்களுக்கு க்ளோஸாக இருக்கலாம், மேபி யாராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு டைம் நீங்கள் போல்டாகவே சொல்லிடுங்க, இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் பொலைட்டாக சொல்லினா போதும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சொல்லி உங்களை நீங்கள் ஒரு இடத்துல செல்ஃப் அக்செப்டன்ஸ் வச்சு அது அப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்து அகைன் ஆல்ரெடி இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டோம். அகைன் ஃபைனலாக வந்து இந்த அட்ராக்ஷன் எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லாருமே உங்களை அட்ராக்ட் ஆகி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதோ கேட்குறதோ எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்ஸ் தான் கொடுக்குது. அதுக்கு சிம்பிளாக தான் இந்த நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நாங்கள் பண்ணுறப்போ நம்ம அது பண்ணுறப்போ கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னாலே கண்டிப்பாக அந்த அட்ராக்ஷன் விஷயங்கிறது நமக்கு எல்லாமே வரும். இன்கேஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை இன்கேஸ் நான் ஏதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலான்ற ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சில டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன்.